ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாங்கனி சமையல். இன்றைக்கி நம்ம மாங்கனி சமையலில் நம்ம எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்ச நல்லா பொசு பொசுன்னு பஞ்சு மாதிரி சாஃப்டான மெது வடையும் அது கூடவே இனிப்பு வடையும் எப்படி பண்ணுறதுன்னு தாங்க பார்க்க போகிறோம். இந்த மெது வடையும் இனிப்பு வடையும் பண்ணுறதுக்கு இன்றைக்கி நம்ம மிக்சியில் மாவு அரைச்சி தாங்க செய்ய போகிறோம். சரியான அளவுகளில் கரெக்டான பக்குவத்தில் மாவு அரைச்சி வடை செய்கிற போது கொஞ்சம் கூட எண்ணெய் எதுவும் குடிக்காமல் நல்லா பொசு பொசுன்னு சாஃப்டாக நமக்கு வடைகள் கிடைக்கும். பிகினர்ஸ் கூட சுலபமாக செஞ்சு முடிச்சிடலாம். சரி வாங்க, இப்போ இந்த இனிப்பு வடையும் மெது வடையும் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். மெதுவடை பண்ணுறதுக்கு 1 கப் அளவுக்கு உளுத்தம்பருப்பை நல்லா கழுவிட்டு 2 மணி நேரம் போல் நல்லா ஊற வச்சு எடுத்துருக்கேன். உளுத்தம்பருப்பு ஊறிடுச்சான்னு பார்க்கறதுக்காக ஒன்று எடுத்து கையில் கிள்ளி பார்த்தீங்கன்னா இது மாதிரி நல்லா சாஃப்டாக உடஞ்சி வரணும். இதை இப்போ தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிடலாம். கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் வடிச்சிட்டு அதுக்கப்புறமா சேர்த்திக்கோங்க. கரெக்டாக நமக்கு உளுத்தம்பருப்பை 2லேருந்து 3 மணி நேரம் போல் நல்லா ஊறிடணும். அப்போ தான் நம்ம எண்ணெயில் போட்டு பொரிக்கிற போது வடை நல்லா பொசு பொசுன்னு பொரிஞ்சு வரும். இப்போ உளுத்தம்பருப்பை மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு இதை நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம். ஃபஸ்ட்டே தண்ணி விட்டு அரைக்கக்கூடாது. பாதி அளவுக்கு உளுத்தம்பருப்பு அரைப்பட்டதுக்கு அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து அரைச்சிக்கோங்க. இதை இப்போ அரைச்சிட்டு வந்துடலாம். பாருங்கள், மாவு அரைச்சி எடுத்தாச்சு. இந்த அளவுக்கு நல்லா திக்காக இருக்கணும். இது இப்போ ஒரு மிக்சிங் பவுலுக்கு மாற்றிடலாம். உங்களுக்கு பார்க்குற போதே தெரியும் மாவு எந்த அளவுக்கு நல்லா திக்காக பஞ்சு மாதிரி பொசு பொசுன்னு இருக்குது அப்படின்ட்டு. இந்த அளவுக்கு மாவு இருக்கணும். தண்ணி விடாமல் அரைச்சோம்னாலும் வடை வந்து ஹார்டாக போயிடும். அதிகமாக தண்ணி சேர்த்து அரைச்சிட்டிங்க அப்படின்னாலும் வடை வந்து எண்ணெய் குடிக்க ஆரம்பிச்சிடும். லைட்டாக தண்ணி தெளித்து அரைச்சிங்கனாலே போதும், மாவு வந்து கரெக்டான பதத்தில் வந்துடும். இப்போ மாவு வந்து கரெக்டான பதத்தில் இருக்கான்னு பார்க்கறதுக்காக ஒரு கிண்ணத்தில் கொஞ்சமாக தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதில் ஒரு சின்ன உருண்டை மாவை உள்ளே போட்டு பார்த்தீங்கன்னா இது மாதிரி பந்து மாதிரி மேலே மிதங்கி வரணும். இதுதான் கரெக்டான பதம். இப்போ இது கூட ஒரு பெரிய வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை உள்ள சேர்த்திடலாம். கூடவே ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு இஞ்சி நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்திடலாம். அப்புறம் காரத்துக்கு நல்லா பொடியாக கட் பண்ணின 2 பச்சை மிளகாய். நான் 2 பச்சை மிளகாய் எடுத்துருக்கேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்திக்கோங்க. கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகாய் 1-2 உடச்சி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்திடலாம். மிளகாய் வந்து முழுசாக சேர்த்தோம்னா ஒரு சில டைமில் எண்ணெயில் போட்டு பொரிக்கிற போது வெடிக்க ஆரம்பிக்கும். இது மாதிரி 1-2 உடச்சி சேர்த்திக்கோங்க. அப்புறம் பொடியாக கட் பண்ணின கொஞ்சம் கருவேப்பிலை, கூடவே பொடியாக கட் பண்ணின கொஞ்சம் மல்லி இலை, இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு, இதெல்லாம் சேர்த்திட்டு ஒரு டைம் இதை நல்லா பிசைஞ்சு விட்டுறலாம். அதிக நேரம் பிசைஞ்சிட்டே இருக்காதீங்க. வெங்காயம் வந்து தண்ணி விட ஆரம்பிக்கும். லைட்டாக கலந்து விட்டிங்கன்னா போதும். இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சமாக மாவை டேஸ்ட் பண்ணி பாருங்கள். உப்பு குறைவாக இருந்துச்சுனாலும் தேவையான அளவு சேர்த்திக்கோங்க. அவ்வளோதான், இப்போ வடைக்கு மாவு ரெடி ஆகிடுச்சு. இது இப்போ எண்ணெயில் போட்டு பொரிச்சிடலாம். அதுக்கு ஒரு கடாயில் வடை பொரியிற அளவுக்கு எண்ணெய் விட்டு சூடுபடுத்திக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறமா ஸ்டவ் மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மாவை சின்ன சின்ன வடையாக தட்டி எண்ணெயில் போட்டுடலாம். வடை தட்டுறதுக்காக இது மாதிரி ஒரு ஆயில் கவர் இல்லைன்னா வாழை இலை எடுத்துக்கோங்க. நான் வாழை இலை இல்லை அப்படிங்கிறதுனால ஆயில் கவர் பயன்படுத்துகிறேன். இதில் கொஞ்சமாக தண்ணி தடவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மாவை உங்களுக்கு எந்த சைஸில் வடை வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்து வடை தட்டிக்கோங்க. ரொம்பவே மெலிசாக இருக்கக்கூடாது. இந்தளவுக்கு கொஞ்சம் மொத்தமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ இந்த சென்டரில் ஒரு ஹோல்ஸ் போட்டுடலாம். பாருங்கள், இது மாதிரி. அவ்வளோதான், இதை இப்போ எண்ணெயில் சேர்த்திடலாம். எண்ணெய் எந்த அளவுக்கு பிடிக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி வடை தட்டி உள்ளே சேர்த்திக்கோங்க. எண்ணெய் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூடாக இருக்கக்கூடாது, அதே மாதிரி ரொம்பவே லோவாகவும் இருக்கக்கூடாது. மீடியம் ஹீட்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. உங்களுக்கு கவரில் தட்ட வரலன்னா உள்ளங்கையில் மாவை எடுத்து இது மாதிரி நல்லா தட்டிட்டு சென்டரில் ஒரு ஹோல்ஸ் போட்டு கூட சேர்த்திக்கலாம். இது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அவ்வளோதான், இது இப்போ ஒரு சைடு பொரிஞ்சதுக்கப்புறமா அடுத்த சைடு திருப்பி போட்டுடலாம். 2 சைடும் நல்லா பொரிஞ்ச பபிள்ஸ் எல்லாம் ஒரு 90% அடங்கினதுக்கப்புறமா வெளியில் எடுத்துடலாம். மீடியம் ஹீட்லேயே வச்சு வேக விடுங்க. ஹையில் இருந்துச்சுன்னா மேலே சீக்கிரமாக கலர் மாறிடும், உள்ளே வந்து மாவு சரி வர வெந்திருக்காது. பாருங்கள், இப்போ வடை 2 சைடும் நல்லா பொரிஞ்சு பொன்னிறம் ஆகிடுச்சு. பபுள்ஸும் ஒரு 90% அடங்கிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் வெளியில் எடுத்துடலாம். பாருங்கள், இப்போ நம்ம மெது வடை கொஞ்சம் கூட எண்ணெய் எதுவும் குடிக்காமல் நல்லா பொசு பொசுன்னு ரொம்பவே சூப்பராக தயாராகிடுச்சு. அடுத்தது நம்ம இனிப்பு வடை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இனிப்பு வடை பண்ணுறதுக்கு நான் 1 கப் அளவுக்கு உளுத்தம் பருப்பு எடுத்துருக்கேங்க. இது ஒரு மிக்சிங் பவுலுக்கு மாற்றிட்டு ஒரு 2 டைம் நல்லா கழுவி எடுத்துடலாம்.
உளுத்தம்பருப்பை ஊற வைக்கிறதுக்கு முன்னாடியே இது மாதிரி நல்லா தண்ணியில் அலசிட்டு அதுக்கப்புறமா ஊற வச்சுடுங்க. பாருங்க, இப்போ உளுத்தம்பருப்பை நல்லா கழுவி எடுத்தாச்சு. அடுத்தது உளுத்தம்பருப்பு மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு உளுத்தம்பருப்பை 1 மணி நேரம் ஊற வச்சுடுங்க. அதிக நேரம் ஊறிச்சுனாலும் வடை வந்து நமக்கு எண்ணெய் குடிக்க ஆரம்பிச்சுடுங்க. அதனால கரெக்டாக 1 மணி நேரம் போல ஊறிச்சுன்னா போதும். பாருங்க, இப்போ உளுத்தம்பருப்பு 1 மணி நேரம் போல நல்லா ஊறிடுச்சுங்க. இதை கொஞ்சம் கூட தண்ணி இல்லாம ஒரு சலாடை வச்சு வடிச்சிடலாம். உளுத்தம்பருப்புல கொஞ்சம் கூட தண்ணி இருக்கக்கூடாதுங்க. தண்ணி இருந்துச்சுன்னா நம்ம சர்க்கரை சேர்த்ததும் மாவு வந்து ரொம்பவே இணக்கமா போயிடும். அதனால ஒரு சலாடை வச்சு வடிங்க, அப்பதான் கொஞ்சம் கூட தண்ணி இல்லாம வடியும். இப்ப தண்ணி நல்லா வடிஞ்சிடுச்சு. இதை மிக்சி ஜாருக்கு மாத்திரலாம். நான் எடுத்திருக்கிற 1 கப் உளுத்தம்பருப்பு 200 கிராம் அளவுங்க. அதுலயே நமக்கு மீடியம் சைஸ்ல 20 இருந்து 25 வடை அளவுக்கு கிடைக்கும். உங்களுக்கு ஒரு வேளை வடை அதிகமா வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி உளுத்தம்பருப்பு அதிகமா சேர்த்துடுங்க. இப்ப இது ரொம்பவே நைஸா இல்லாம கொஞ்சம் கரகரப்பா அரைச்சு எடுத்துக்கலாம். பாருங்க, தண்ணி சேர்க்காம உளுத்தம்பருப்பை கொஞ்சம் கரகரப்பா அரைச்சி எடுத்தாச்சு. இப்ப இது கூட 3/4 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. 1 கப் உளுத்தம்பருப்புக்கு 1/2 கப்ல இருந்து 3/4 கப் அளவுக்கு சர்க்கரை தேவைப்படுங்க. நான் எடுத்துருக்கிற 3/4 கப் சர்க்கரையை நல்லா இனிப்பு கொடுக்கும். உங்களுக்கு இனிப்பு குறைவா வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா 1/2 கப் சேர்த்தீங்கன்னா கூட போதும். சர்க்கரை சேர்த்துட்டு ஒரு டைம் நல்லா அரைச்சி எடுத்துடலாம். பாருங்க, இப்ப உளுத்தம்பருப்பை சர்க்கரையோட அரைச்சி எடுத்தாச்சு. ஒரு ஸ்பூன் வச்சு இது மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கெட்டியா இருக்குன்னு சொல்லி தண்ணி எதுவும் சேர்க்க கூடாதுங்க. நமக்கு சர்க்கரையை நல்லா இலக்கி மாவு கரெக்டான பதத்துல வந்துடும். இது மாதிரி கலந்து விட்டீங்கன்னா போதும். கலந்து விட்டுட்டு திரும்பவும் நைஸா அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்க, இப்ப உளுத்தம்பருப்பை நல்லா நைஸா அரைச்சி எடுத்தாச்சு. மாவு வந்து இந்த அளவுக்கு நல்லா திக்கா இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. உளுத்தம்பருப்புல தண்ணி இருக்கக்கூடாது. அதே மாதிரி சர்க்கரை சேர்த்ததுக்கு அப்புறம் தண்ணி எதுவும் சேர்க்காதீங்க. தண்ணி சேர்க்காம அரைச்சிங்கன்னா தான் கரெக்டா இந்த பதத்துல கிடைக்கும். இப்ப இது ஒரு மிக்சிங் பவுலுக்கு மாத்திரலாம். இந்த உளுத்தம்பருப்பு கூட நம்ம சர்க்கரை வேணும்னாலும் சேர்க்கலாங்க. இல்லைன்னா கல்கண்டு, இல்ல அதுவும் உங்களுக்கு வேணாம் அப்படின்னா நீங்க நாட்டு சர்க்கரை, வெல்லம் இது மாதிரி கூட சேர்த்து செய்யலாம். டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்கும். பாருங்க, இப்ப உளுத்தம்பருப்பு அரைச்சி எடுத்தாச்சு. அடுத்தது நம்ம வடை ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம். கடாயில எண்ணெய் நல்லா சூடாயிட்டு இருக்குங்க. எண்ணெய் வந்து ரொம்பவே சூடா இருக்க கூடாது, மீடியம் ஹீட்ல இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. இப்ப கைகள்ல கொஞ்சமா தண்ணி நனைச்சிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற மாவை உங்களுக்கு வேணுங்கிற சைஸ்ல உருண்டை பிடிச்சி தட்டி உள்ள சேர்த்துடுங்க. இந்த இனிப்பு வடை பண்றதுக்கு எண்ணெய் மட்டும் மீடியம் ஹீட்ல இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. அப்பதான் வடை உள்ள சேர்த்ததும் உள்ளேயும் மாவு வந்து நல்லா வெந்து வரும். ஹைல இருந்துச்சுன்னா வடை வந்து மேல சீக்கிரமா கலர் மாறிடுங்க. உள்ள மாவு வந்து சரி வர வெந்திருக்காது. பாருங்க, இது மாதிரி உங்களுக்கு சென்டர்ல வேணா ஹோல்ஸ் வேணாலும் போட்டுக்கோங்க, இல்ல போடாமலும் செய்யலாம். நம்ம போண்டா மாதிரி கூட சின்ன சின்னதா உருட்டியும் சேர்த்து செய்யலாங்க. அதுலயும் வடை பார்க்கறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும். குயிக்காவும் வேலை முடியும். பாருங்க, இப்ப வடை ஒரு சைடு பொரிஞ்சிடுச்சு. அடுத்த சைடு திருப்பி விட்டுறலாம். வடையை இது மாதிரி 2 சைடும் திருப்பி திருப்பி விட்டு வேக விடுங்க. அப்பதான் வடை ஒரே மாதிரி நல்லா வெந்து கோல்டன் ப்ரௌனா கிடைக்கும். இந்த உளுந்து வடை பண்றது ரொம்ப ரொம்ப ஈஸி தாங்க. நம்ம கரெக்டான ஸ்டெப் மட்டும் ஃபாலோ பண்ணி செஞ்சோம்னா ரொம்ப ரொம்ப சூப்பரா உளுந்து வடை செஞ்சு முடிச்சிடலாம். இந்த உளுந்து வடை பண்ற போது ஸ்டவ் வந்து கடைசி வரைக்குமே மீடியம் ஹீட்ல தாங்க இருக்கணும், ஹைல வைக்க கூடாது. அதே மாதிரி உளுந்து மாவு அரைச்ச உடனே வடை செய்ய ஆரம்பிச்சிடணும். கொஞ்ச நேரம் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி விட்டீங்கன்னா மாவு வந்து நீர்த்து போயிடும். அப்புறம் எண்ணெயில போட்டு பொரிக்கிற போது பிரிஞ்சு போகவும் ஆரம்பிக்கும். அதனால கரெக்டா இந்த ஸ்டெப்பை மட்டும் ஃபாலோ பண்ணி செய்யுங்க. உளுந்து வடை வந்து ரொம்பவே ஈஸியா செஞ்சு முடிச்சிடலாம். பாருங்க, இப்ப உளுந்து வடை 2 சைடும் நல்லா பொரிஞ்சு கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு. பபுள்ஸும் ஒரு 90% அடங்க ஆரம்பிச்சிடுச்சுங்க. இந்த அளவுக்கு ஆனதுக்கு அப்புறமா நம்ம வெளியில எடுத்துடலாம். இதே மாதிரி எல்லா வடையுமே பொரிச்சு எடுத்துக்கோங்க. அவ்வளோதான். இப்போ நம்ம இனிப்பு வடையும் மெது வடையும் ரொம்ப ரொம்ப சூப்பராக தயாராகிடுச்சு. ஸோ கண்டிப்பாக நீங்களும் இதே மெத்தடில் இந்த இனிப்பு வடையும் மெது வடையும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். என்னுடைய இந்த ரெசிபி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க கூடயும் நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் மாங்கனி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.